ஹலோ காய்ஸ், விருதுநகரில் பட்டாசு ஆலை விபத்தில் 25க்கும் மேற்பட்டவங்க வந்து உயிரிழந்துட்டாங்க. அதை பற்றியும் யாருடையது, அது எப்போ நடந்தது, அதனுடைய நடந்ததுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேர்ல்டு நியூஸ், என்டர்டெயின்மெண்ட்டு, பொலிட்டிக்கல், கிரிக்கெட்டு எல்லாமே நம்ம சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுவோம். கண்டிப்பாக வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஒரு வீடியோ மேக் பண்ண கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 5 மணி நேரமாவது ஆகுது. ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 வீடியோ எடுக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரமாவது நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம். அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அடுத்தவங்களுக்கு கொண்டு போகும்போது எனக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருதுநகர்னு எடுத்துக்கிட்டாலே உலகத்திலேயே நிறைய ஃபேமஸான ஒரு இதுனா விருதுநகரில் இருக்கக்கூடிய பட்டாசு ஆலை தான். ஏன்னா வந்து அங்கே நிறைய ஒரு அட்வான்ஸாக இருக்கக்கூடிய நிறைய பட்டாசுலாம் வந்து தயாரிப்பாங்க. அது வந்து ஒரு பேர் போன ஊர். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் விருதுநகரில் அப்பப்போ வந்து அந்த பட்டாசு ஆலை விபத்துங்கிறது அப்பப்போ நடக்கும் தான். வருஷத்துக்கு ஒரு 2-3 வாட்டி நடக்கும். பட் ஆனால் இப்போ மாதத்துக்கு 2-3 வாட்டி நடக்கிற மாதிரி போயிட்டுருக்கு. அந்த மாதத்துக்கு 2-3 வாட்டி நடந்ததில் ஒன்று இப்போ சாத்தூரில் நடந்தது. கிட்டத்தட்ட 4 பேர் இறந்து போனாங்க. இப்போது ஒரு 25க்கும் மேற்பட்டவங்க உயிரிழந்தாங்க. ஓகே, அதை பற்றி இப்போ நான் சொல்கிறேன். பாவி மக்கள் உயிர் போது, விதிமுறைகளை மீறி செயல்பட்டு வரும் பட்டாசு உரிமையாளர்களை காவல்துறை கைது செய்யுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கை நான் எழுப்புறேன். ஓகே, கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தூரம் வந்து அதிர்வு ஏற்பட்டிருக்கு. கட்டடங்கள்லாம் அதிர்ந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் மாவட்டம் கட்டனார்பட்டி கோவிந்தநல்லூர் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் ஈஸ்வரி அப்படிங்கிறவங்களோட இது, அவங்க வனஜா பட்டாசு ஆலை அப்படிங்கிறத ஒன்று செயல்பட்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி இவங்க மேலே ஒரு தற்காலிகமாக தடை இருந்தது. ஒரு டைம் வந்து அவங்க இந்த கேஸில் மாட்டியிருந்திருக்காங்க. மறுபடியும் அவங்க வந்து தடை நீக்கப்பட்டு மறுபடியும் அதே வனஜா பட்டாசு ஆலை வந்து இதில் மாட்டியிருக்கு. வர ஞாயிற்றுக்கிழமை பட்டாசு ஆலையில் வந்து பட்டாசு தயாரிக்கும் தொழிலில் எல்லாரும் ஈடுபட்டிருந்தாங்க. ஓகே, ஆனால் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அவங்க வேலை செய்யணும் அப்படின்னா மாவட்ட நிர்வாகத்திட்ட தொழிலாளர் நலத்துறையிட்டலாம் அவங்க வந்து பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன்லாம் வாங்கவே இல்லை. அவங்க போட்டு அட் அ டைமில் வச்சுருக்காங்க. மதியம் பரபரப்பாக வேலை நடந்து போயிட்டுருக்கு. அப்போது திடீரென வெடி விபத்து ஏற்பட்டிருக்கு. ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து வெடி அந்த நம்ம தயாரிக்கும் போது ஒரு சின்ன நுனியில் ஒரு லைட்டாக அந்த தீப்பொறி வந்தாலே போதும், ஒரு இடத்தையே காலி பண்ணிவிடும். அப்படிங்கிறது அது ஒரு ரொம்ப டேஞ்சரான ஒரு ஒர்க்கு. அதனால தான் விருதுநகரில் அப்பப்போ வந்து ஒரு சின்ன ஒரு மைனூட்டான மிஸ்டேக்ஸ், ஒரு சிகரெட் பற்ற வைக்கிறாங்க அப்படின்னாலே ஒரு மைனூட்டாக தூக்கி போட்டாலே முடிஞ்சிச்சு கதை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த பட்டாசு, ஏன்னா ரொம்ப ரிஸ்க்கு. வெயில் அதிகமாக அடிக்கும்போது கூட நம்ம வேறு ஏதோ ஒரு மைனூட்டாக அந்த அவ்வளோ வெப்பத்தின் காரணமாக கூட அந்த எரியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால அடிக்கடி பட்டாசு விபத்துங்கிறது ஏற்படும். ஓகே, அப்புறம் அந்த பட்டாசு விபத்து ஏற்படுது. உடனே விண்ணை முட்டும் அளவுக்கு புகை கிளம்புது. அவ்வளோவுக்கு அந்த மருந்தில் புகை கிளம்பிட்டு இருக்கு. 4 ரூம் தான் அந்த இதில் இருந்தது. ஓகேவா? அந்த 4 ரூமும் தர மட்டும் 20க்கும் மேற்பட்டவங்க ஸ்பாட் அவுட். உடல் செதறி எலும்பு கிளம்புலாம் போய் 20 பேரும் ஸ்பாட் அவுட் ஆகிட்டாங்க. படுகாயம் அடைஞ்சவங்க, ஏன்னா படுகாயம் அடைஞ்சவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அதில் என்ன ஒரு ஒரு பாவமான விஷயம்னா, வெடிச்சாலே நமக்கு அந்த கை கால்லாம் அந்த வெயிலில் நிற்கும் போது அப்படி எரியும். பட் ஆனால் எப்படி தாங்கினாங்கன்னே தெரியல. எனக்கு ரொம்ப ஒரு ஃபீலாக இருக்குது. ஏன்னா இதுக்கு அந்த வீடியோ பார்த்த அப்புறமாவது ரொம்ப சேஃப்டியாக, நம்ம பின்னாடி சொல்கிறேன், சேஃப்டியாக அந்த பட்டாசு அதை வந்து சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லாம், அந்த சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து கொண்டு வந்து என்னென்ன இவ்வளோ லிமிட்டு இதெல்லாம் செட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா வெடிச்சாலே உங்களுக்கு தெரியும், ஒரு கையில் வெடிக்கும் போதும் சரி, ஒரு மேலே பட்டாலே அந்த பொறி படும் போதே நமக்கு அவ்வளோ எரியும். பட் ஆனால் இதுக்குள்ளே இருந்து அந்த வெடி கூட சரவெடி, அதாவது உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட வெடியெல்லாம் தயாரிச்சிருக்காங்க. அதில் இந்த மாதிரிலாம் வெடிக்கும்போது எப்படி இருக்குங்கிறது நினச்சி பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது. ஓகேவா? படுகாயம் அடைஞ்சவங்கலாம் வந்து ஆஸ்பத்திரியில் விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொண்டு சேர்க்குறாங்க. ஓகேவா? வெடி விபத்து தொடர்பாக பிச்சைக்காரப்பட்டி அப்படிங்கிற ஒரு போலீஸார் வழக்கு பதிவு செய்கிறாங்க. போலீஸார் வழக்கு பதிவு செய்யும்போது எல்லாரும் வருவாங்க. இவ்வளோ பெரிய கேஸ், இவ்வளோ பேர் இறந்து போயிருக்காங்க. மாவட்ட ஆட்சியர் சுதபுத்ரா வராங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட எஸ்பி ஸ்ரீநந்தா, அப்புறம் மதுரை சரக டிஐஜி அபினவ்குமார் அவர்கள் வந்து வராங்க. அமைச்சர் SSR ராமச்சந்திரன் மற்றும் தங்கம் தென்னரசு அவர்கள்லாம் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. பார்த்துட்டு வந்துட்டு முதற்கட்ட விசாரணையில் என்ன நடக்குது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை வேலை வாங்கும் உரிய ஆவணம் எதுவுமே அவங்க வாங்கலை. ஞாயிற்றுக்கிழமை வேலை வாங்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அளவுக்கு அதிகமாக ஆளை ஏற்றிருக்காங்க. ஏன்னா வந்து ஒரு ரூமில் 20 பேர் தான் இருக்கும். ஆனால் 35 பேருங்கிற மாதிரி அளவு அதிகமாக வேலை வாங்கப்பட்டிருக்கு. ஓகேவா? அது ஒரு பெரிய மேஜரான மிஸ்டேக்கு. ஏன்னா கிட்ட நம்ம வேலை செய்யும்போதே நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். பட் ஆனால் அளவுக்கு அதிகமாக அந்த இடத்துல வந்து வேலை பார்த்துருக்காங்க நிறைய மக்கள். அதே போல் விடுமுறை நாளில் நீங்கள் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டா
தொழிலாளர் நலத்துறை மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் வந்து உரிய அனுமதி வாங்கணும். அதுவும் வாங்கலை இந்த வனஜா பட்டாசு ஆலை. ஆல்ரெடி இவங்க நான் சொல்லியிருக்கேன், ஒரு முறை வந்து தடை செய்யப்பட்டு தான் மீண்டும் அவங்க வந்தாங்க. பட் ஆனால் இந்த இதெல்லாம் வாங்கவே இல்லை, அனுமதியே வாங்காமல் பண்ணிருக்காங்க. மேபி அனுமதி வாங்கி இந்த மாதிரி பண்ணுறதுனா அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் கண்டிப்பாக இருந்திருக்கும். மேபி இந்த ஒரு பெரும் விபத்து வந்து தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். 20 பேர் வேலை செய்ய வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட 35 பேர் வந்து வேலை செஞ்சுருக்காங்க. ஓகேவா? அதுவும் இல்லாமல் உச்சநீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்ட சரவெடி வந்து தயாரிப்பு பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. ஓகே, இது ஒரு பக்கம் அந்த மிஸ்டேக்ஸு. பட் இருந்தாலுமே 25 பேர் செத்து போயிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த உண்மைங்கிறது வெளியே வருது. அதாவது ஒரு கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு பட்டாசு அதெல்லாம் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தயாரிக்கிறத தவிர்த்துலாம். அது கடைசியில் யாருக்கு பாதகம் அப்படின்னா தொழிலாளருக்கு தான். இப்போ வந்து அந்த வனஜா பட்டாசு ஆலையோட உரிமையாளர் வந்து பார்க்க போகிறது கிடையாது. ஓகேவா? பார்க்க போகிறதுனா அவங்க அந்த ஒர்க்கில் ஈடுபட போகிறதுல ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களே வந்து அந்த ஒர்க்கை அவாய்ட் பண்ணுறது நல்ல விஷயம் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அப்புறம் சரி, ஓகே. அப்புறம் அந்த அறையை காகிதம், அட்டை, அந்த காகித குழம்பு சேமிப்பு குடோன் அறையாக இருந்தது. இந்த இடம் வந்து அந்த ரூம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக ரசாயனம் வந்து அங்கே இருந்திருக்கு. ஓகே, ரசாயனம்னா அந்த இது மாதிரி கெமிக்கல்ஸ் மாதிரி அதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட அது மாதிரி நடந்து போச்சு. பெரிய ஒரு அசம்பாவிதம் வந்து நடந்து போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 13ஆம் தேதி தான் வந்து இங்கே சாத்தூர் அருகில் ஒரு 4 பேர் அந்த பட்டாசு விபத்தில் வந்து உயிரிழந்தாங்க. அதே போல் இப்போ ஒன்று நடந்திருக்கு அப்படிங்கிறது அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஓகேவா? உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி சம்பவம் நடைபெறுவதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்து வேறு ஏதாவது உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும், மற்றவங்களுக்கும் ஐடியா வந்து ஷேர் பண்ணிங்க அப்படின்னா மேபி ஒரு மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஒரு சில பேருக்கு கண்டிப்பாக இது வந்து சென்றடையும் அப்படின்னு நானும் நம்பிக்கை வைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். என்றும் உங்களை சிந்தேவே யூடியூப் சேனல் பார்ப்பேன்.